வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாபடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாட்டி வதைக்கும் வெயில். அது ஜென்ரலாகவே ஏப்ரல் மேனால வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது பங்குனி மாதம் முடிஞ்சு சித்திரை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால வெயில் வந்து அதிகமாக நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் அதுக்கு என்ன விதிவிலக்கா என்ன? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயில் உச்சக்கட்டமான ஒரு வெப்பமாக இருக்குது. ஜென்ரலாகவே காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயில் இருக்குது. அதில் அதிகமான உச்சக்கட்ட வெயில் சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் இருக்குது. பயங்கரமான ஒரு தாங்க முடியல, அவ்வளோ வெப்பம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே இந்த பங்குனி மாதத்தில் கடைசியில் மழை வரும். ஆனால் இந்த வருஷம் மழையே இல்லை. அப்படி மழை வரும்போது ஒரு பெரிய காற்று எடுக்கும். மேற்கு இருந்து அந்த காற்று வந்து கிழக்கு திசை நோக்கி போகும். அதுக்கு வந்து கோடை காற்றுன்னு பேர். அந்த கோடை காற்று அடிக்கும் பொழுது அந்த ஈரப்பதமெல்லாம் வந்து இல்லாமல் தான் போகும், எவ்வளோ மழை பெஞ்சாலும். அது ஜென்ரலாகவே அது மேல் காற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காற்று அடிக்கும்போது நமக்கு அந்த வெப்பம் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த வருஷம் மழையும் இல்லை, காற்றும் அடிக்கலை. அதனால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்மளால் வந்து ஒரு நார்மலான சூழ்நிலையில் நம்மளால் இருக்க முடியல. இந்த வெப்பம் தாக்கம் நம்மளை வந்து சீர்குலைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு இந்த கல்வி ஆண்டு முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு கோடை விடுமுறை வந்துடுச்சு. ஒரு பையனை வீட்டில் இருக்க மாட்டேன்றான். வெயில் அதிகமாக இருக்குது, வெளியில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோவா நல்லதுக்கு இல்லை. இப்போ ஒரு பெரிய ஆட்களாலே நம்மளால் வந்து ஒரு வெயில் தாக்கத்தை தாங்க முடியலன்னும் பொழுது குழந்தைங்களால் எப்படி தாங்க முடியும்? ஸோ இந்த 6 மணிக்கு மேலே பசங்களை வெளியில் விளையாட விடுறது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த பகல் பொழுதில் அந்த வெயிலில் போய் விளையாடினா பசங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வர்றதுக்கு நிச்சயமான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சமீபத்தில் நிறைய அதாவது திருமணம், மஞ்சள் நீராட்டு, நிச்சயதார்த்தம், இந்த பூப்புனித விழா, காதணி விழா, நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா, சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, 1. 2வது, மக்கள் வந்து ஃபங்க்ஷன் யாரும் பார்க்குறதுக்கு வந்த மாதிரி தெரியல. ஏதோ சாப்பாட்டுக்காக வந்த மாதிரி தான் இருக்காங்க. இது கொஞ்சம் நிறைய பேருக்கு கஷ்டமாக கூட இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த சம்பிரதாயம், சடங்கு சம்பிரதாயம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அது யாரும் பார்க்கறதில்ல இப்போ. ஏதோ நம்ம போனோமா, கவர் கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, வந்துடலாம், அவ்வளோதான். அப்படி தான் இருக்காங்க. இதெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பார்க்காததுனால அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இது ஒன்று. அதாவது திருமண விஷயத்தில் வந்து நிறைய சாப்பாடு செய்கிறாங்க, அதாவது நோ டவுட்டு. அதாவது குறைஞ்சது 10 வகையான உணவுலேருந்து 108 வகையான உணவுகள் வந்து பரிமாறப்படுது. அது எல்லாருமே நம்மளால் சாப்பிட முடியுமா? அதாவது 10க்கு மேற்பட்ட உணவு வகை நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னும்போது அது எப்படி சாப்பிட முடியும்? அப்படி வைக்கிறம்போது கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். அப்படிலாம் இல்லை மக்கள். ஒரு சின்ன இலையை வச்சிடுறாங்க. ஒரு வாழை இலை, சின்ன இலையை வச்சுட்டு அதில் வைக்கிறாங்க. ஒரு 50 ஐட்டமாக வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது இல்லை, வாரி போட்டுடுறாங்க. அதாவது முதல் பந்தி, 2வது பந்தி அப்படின்னு வரும்பொழுது எல்லாத்தையும் வாரி வாரி நிறைய வச்சு அதில் பாதி அளவு கூட சாப்பிட முடியல மக்களால். சாப்பிட மாட்டேன்றாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. அதை அப்படியே மடித்து போட்டு வேறு வழி என்ன பண்ணுறது? யார் சாப்பிடுவா அதை? இந்த வகையில் உணவு வேஸ்ட்டாக போகுது. அடுத்து 2வது, ஒரு பெரிய விழா நடத்துகிறவங்க நாம் எத்தனை பேரை கூப்பிட போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உணவு அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைனிங் ஹால் ஏற்பாடு பண்ணணும். ஏதோ நானும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டைனிங் ஹால் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு போட முடியும்?
மக்கள் என்னவோ சாப்பாடே இது வரைக்கும் பார்க்காத மாதிரி அந்த பந்தியாண்ட போயிட்டு சாப்பிட்றவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது லைன் கட்டின்னு அவங்களே நிற்கிறாங்க. அப்போ எப்படி உட்காந்து சாப்பிட்றவங்க ஒழுங்காக சாப்பிட முடியும்? ஸோ இதனால் பாதி உணவு வேஸ்ட்டாக போகுது. பின்னாடி மக்கள் நிற்கிறாங்க, நம்ம சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே மடிச்சுட்டு போகிறாங்க. இப்படி வேஸ்ட் ஆகிற உணவை 2 திருமணத்துக்கு நம்ம வந்து உணவு பரிமாறலாம். அந்த அளவுக்கு உணவு வேஸ்ட் ஆகுது. ஒன்று, அதிகமாக வாரி வச்சிடுறாங்க, அளவு கடந்த உணவு பரிமாறுறாங்க. 2வது, இவங்க சாப்பிட முடியாமல் பின்னாடி ஆட்கள் இருக்கிறதுனால அப்படியே மடிச்சு விட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் அவாய்ட் பண்ணணும். உணவு வேஸ்ட் ஆகுது 2 வகையில் ஆகுது. ஒன்று, அளவில்லாத பரிமாற்றம். 2வது, பின்னாடி நிற்கிற ஆட்களால் சாப்பிட முடியல சாப்பிட்றவங்களால. ஸோ இதனால் நிறைய உணவு வேஸ்ட் ஆகுது. அப்போது திருமணம் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து நிறைய மக்களை கூப்பிடுங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்த்து தேவை தான். அப்படி மக்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு முறையாக உணவு போடுறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல மேரேஜ் நீங்கள் வச்சுட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டுட்டு ஒரு 100 பேர் 150 பேர் ஒரு பந்திக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் டைனிங் ஹால் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அது உணவு வேஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேராகவும் அது இருக்க மாட்டேங்குது. சாப்பாடு இல்லை, சாப்பாடு பத்தலை, எனக்கு இது வரல அது வரலன்னு சொல்லிட்டு ஒரு குறையை சொல்லிட்டு தான் போகிறாங்க கடைசியாக சாப்பிட்றவங்க. முதல்ல ஃபங்க்ஷனுக்கு வரவங்க ஃபங்க்ஷனுக்கு வரதில்லை, அப்படி வந்தாலும் நிற்கிறதில்ல, அப்படி நின்னாலும் அப்படி நிற்கிறவங்களுக்கு சாப்பாடு கடைசியில் இல்லை. இப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? முண்டி அடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு முதல்ல போவாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரம் வந்து காலையில் வைப்பாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தம் 3:04 ஒரு முகூர்த்தம், 4:06 ஒரு முகூர்த்தம், 6:07 ஒரு முகூர்த்தம், 7:09 ஒரு முகூர்த்தம், 9:10 ஒரு முகூர்த்தம். இப்போ இவங்க சமைக்கிற உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த 3:04 முகூர்த்தம் வைக்கிறவங்க எப்படி சாப்பிட முடியும்? 4:06 முகூர்த்தம் வைக்கிறவங்களும் சாப்பிட முடியாது. அப்போ அந்த சாப்பாடு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த 6:07 முகூர்த்தம் வைக்கிறவங்க ஓரளவு சாப்பிட்றாங்க மக்கள். 7:09 முகூர்த்தம் ஒரு கரெக்டான நேரத்துக்கான ஒரு உணவுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நேரம். அந்த அந்த நேரம் வந்து ஓரளவு செட்ரேட் ஆகிடுது. ஆனால் இந்த 9:10 முகூர்த்தம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உணவு அப்பயும் வேஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா சாப்பாட்டு நேரம் வந்து முன்னாடி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன்றாங்க. அப்படி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட போகும்போது அங்கே உணவு இல்லாமல் போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் உணவு வேஸ்ட்டாக போகுது. அதனால் இந்த திருமணம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி, நீங்கள் நிறைய பேர் கூப்பிட்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் இடம் பாருங்கள். ஒரு பெரிய மேரேஜ் ஹால் வச்சு அதில் நீங்கள் வந்து உணவு பரிமாறுங்க. இந்த பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு 2000 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டைனிங் ஹால்லாம் வச்சிங்கன்னா அது உங்கள் பேர் தான் கெட்டு போகுது. இப்போ நான் வந்து சமீபத்தில் கலந்து கொண்ட இந்த திருமண நிகழ்வு, காதணி விழா, அப்புறம் மஞ்சள் நீராட்டு, இந்த மாதிரியான விழாக்கள்லாம் நான் வந்து கலந்துக்கிறதுனால எனக்கு இதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்களை கூப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைனிங் ஹாலில் வந்து பெருசாக பண்ணி உணவு எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இலையை வைங்க. சின்னதாக அந்த இலையில போய் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, சாப்பிட முடியாது. அது ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி போயிடும், மக்களால் அந்த ருசித்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த சுப நிகழ்வுகள்லாம் செய்கிறவங்கலாம் இதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் செய்யுங்க. நிறைய மக்களை கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன டைனிங் ஹாலில் உணவு வச்சு உணவு வேஸ்ட் பண்ணுறவங்க, சாப்பிட முடியாமல் இலையை மடிச்சுட்டு போகிறவங்க, இவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூடப்பட்ட வீடாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உணவு வேஸ்ட்டு நம்ம கண்ணு மண்ணு தெரியாமல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தையை. ஒரு கண்ணு மண்ணு தெரியாமல் வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரிலப்பா, கண்ணு மண்ணு தெரிலப்பா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வார்த்தை இந்த இடத்துல இது பொருந்தும். அவங்க வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் செலவு பண்ணுறாங்க, சாப்பாட்டு வகையிலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வருமானால் அந்த நிகழ்வுக்கு காரணகர்த்தா யாரோ அவங்களுடைய வீடு வடகிழக்கு மூடப்பட்ட வீடாக தான் இருக்கும். 2வது, இந்த சாப்பாட்டை மடித்து விட்டு போகிறாங்கல்ல சாப்பிட முடியாமல், அவங்க வீடும் வடகிழக்கு மூடப்பட்ட வீடாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி வேஸ்ட் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு வடகிழக்கு மூடப்பட்ட வீடு. இதே பிரச்சனை உங்கள் வீட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேஸ்டேஜ் ஆகிட்டு
அது ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு உங்களை தள்ளிடும். ஸோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி வேஸ்ட் பண்ணுற ஆட்களாக இருந்தால் உங்கள் வீட்டை பாருங்கள், வடகிழக்கு அது நிச்சயமாக அதை வந்து திறந்து விடுங்க. அந்த திறந்தால் தான் உங்களுக்கு அந்த அந்த பார்வை வந்து உங்களுக்கு தெரியும். அந்த விஷன் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வரும். ஸோ வடகிழக்கு கூர்ந்து கவனிங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணி வைங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.